இந்த வீடியோ நம்ம எப்படி கூகுள் கீவேர்ட் பிளானர்லேருந்து எப்படி நம்ம சைன் இன் பண்ணுறது சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ தயவு செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். இப்போ உங்களுடைய கூகுள் குரோம் ப்ரௌசர் வந்து போய்க்கிங்க. இதில் போய்ட்டு கூகுள் கீவேர்ட் பிளானர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரௌசரில் நீங்கள் மல்டிபிள் ஜிமெயில் ஐடி வச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ எந்த ஜிமெயில் ஐடியிலேருந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வெப்சைட் வந்து காட்டுது பார்த்தீங்களா, கீவேர்ட் பிளானர் கூகுள் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது பார்த்தீங்களா. ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும், புரியுதுங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோ டு கீவேர்ட் பிளானர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு டேப்பில் உங்களுக்கு வந்து ப்ரௌசிங்கில் இன்னொரு டேப்பில் வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேளை மல்டிபிள் ஜிமெயில் ஐடி நீங்கள் உங்களுடைய ப்ரௌசரில் நீங்கள் அதை லாகின் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஜிமெயில் ஐடி அப்படின்றத நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தான் இதில் வந்து நம்ம அக்கௌண்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் நம்மகிட்ட வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நியூ கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ இந்த பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட் பேஜ். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் கீவேர்ட் பிளானர் எல்லாமே இந்த டூல்ஸ் ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த பேஜில் தான் வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்லிங் செக்ஷன் அந்த டீட்டெயில் எல்லாமே இந்த இடத்துல வந்து காட்டும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து சப்மிட் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு உண்டான இந்த பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய யூடியூப் அல்லது வேறு ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து கொடுத்துக்கலாம், புரியுதுங்களா. ஸோ இதுதான் உங்களுடைய ஜிமெயில் ஐடிக்கு கீழே வந்து கிரியேட் ஆன கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட் பேஜ், புரியுதுங்களா. ஸோ இது மெயின் பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பேஜ் வந்து எதுக்காக இந்த கூகுள் ஆட்ஸ் அப்படிங்கிற இந்த சைட்டில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் வந்து நிறைய விளம்பரங்களை வந்து பார்த்துருப்பீங்க அண்ட் நிறைய வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரங்களை வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கு உண்டான விளம்பரம் எல்லாமே கேம்பெயின் எல்லாமே நீங்கள் இங்கேருந்து வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கூகுள் கீவேர்ட் பிளானர் நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூல்ஸ் அண்ட் செட்டிங்ஸ் சொல்லிட்டு டாப்பில் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஸ்பேனர் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து கீவேர்ட் பிளானர் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு கீவேர்டும் போட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த கீவேர்டுக்கு உண்டான சர்ச் வால்யூம் அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிபிசி ரேட்டர் எல்லாமே உங்களுக்கு வந்து இதே பேஜில் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா லோ காம்படிஷன் கீவேர்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள், இப்போ வந்து டிஸ்கவர் நியூ கீவேர்ட்ஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து கீவேர்ட் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்க முடியும், புரியுதுங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேக்லிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சர்ச் பண்ணுறேன். ஸோ பேக்லிங்ஸ், ஓகே, பேக்லிங்ஸ் போட்டு நான் வந்து கெட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேக்லிங்ஸ் அப்படிங்கிற இந்த கீவேர்டுக்கும் அண்ட் அது சம்மந்தப்பட்ட ரிலேட்டடான கீவேர்ட்ஸ்க்கும் வந்து எவ்வளோ சர்ச் வால்யூம் இருக்குது அண்ட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான சிபிசி ரேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தேர்ன கீவேர்டு வந்து எக்ஸாக்ட் கீவேர்டு வந்து பேக்லிங்ஸ். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 10,000 வரைக்கும் இருக்குது அண்ட் இதோடைய காம்படிஷன் வந்து பாருங்கள் லோ காம்படிஷன் தான். ஸோ தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் சர்ச் வால்யூம் நீங்கள் வந்து பார்த்துங்க. ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10Kக்கு மேலே எடுக்கிறது நல்லது. பட் ஆனால் நீங்கள் தேடக்கூடிய கீவேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோ லெவல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 1000க்கு மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துங்க. ஸோ இதில் வந்து பார்த்துங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 1000லேருந்து 10K வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோ காம்படிஷன் தான். அதற்கு உண்டான சிபிசி ரேட் எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான கீவேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இந்த கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட் பேஜில் போயிட்டு நீங்கள் வந்து கீவேர்ட் பிளானர் அப்படிங்கிற இந்த டூலை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே வந்து எடுத்துக்க முடியும், புரியுதுங்களா. ஸோ இது மட்டும் கிடையாது, உங்களுக்கு வந்து இன்னும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டும். இதில் வந்து பாருங்கள் எவ்வளோ கீவேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து காட்டுதுன்னு பாருங்கள். நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன் அண்ட் இதில் வந்து பாருங்கள் ஸோ 1 of 100 ஸோ 983 கீவேர்ட்ஸ் வந்து காட்டுது. ஸோ 983 கீவேர்ட்ஸ் உங்களுக்கு வந்து காட்டுது. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் பேஜ் போயிட்டு நீங்கள் வந்து அடுத்தடுத்த கீவேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இதில் போய் பார்த்துக்க முடியும், புரியுதுங்களா. ஸோ இப்போ நான் வந்து ஓகே, நான் அகெயின் வந்து இந்த கீவேர்ட் பிளானர் சொல்லிட்டு மெயின் பேஜுக்கு நான் வந்து வந்துடுறேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள் நம்ம வந்து அகைன் வந்து இன்னொரு கீவேர்ட் போட்டு நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆட்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சர்ச் பண்ணேன் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கீவேர்ட்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சர்ச் பண்ணியிருக்கேன். தென் பேக்லிங்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா SEO அப்படின்னு சொல்லிட்டு 3 கீவேர்டு கொடுத்து நான் வந்து இப்போ நான் சர்ச் பண்ண போகிறேன். கெட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இதை வந்து நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ இந்த 3 கீவேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொலாபரேட் ஆகி உங்களுக்கு வந்து இந்த 3 கீவேர்டுக்கு உண்டான அண்ட் சர்ச் வால்யூம் அண்ட் சிபிசி ரேட் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரே இதில் வந்து காட்டும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும்
அண்ட் நம்ம தேடின ஆட்சன்ஸ் அப்படிங்கிற எக்ஸாக்ட் கீவேர்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஸோ 100Kலேருந்து 1 மில்லியன் வந்து இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா லோ காம்படிஷனில் வருது. இதுக்கு உண்டான சிபிசி ரேட் எல்லா டீட்டெயிலும் வந்து காட்டியிருக்காங்க. அண்ட் பேக்லிங்ஸ். ஸோ என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேறு ஒரு வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து பை பண்ணி வாங்குறதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா கூகுளோட இந்த கீவேர்ட் பிளானர் நீங்கள் பயன்படுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக உங்களுக்கு எல்லா SEO கீவேர்டும் நீங்கள் இதில் வந்து பார்த்துக்க முடியும். ஏன்னா கூகுள் சர்ச் இன்ஜினில் உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான பீப்புள்ஸ் வந்து தேடுறாங்க, என்ன மாதிரியான கீவேர்ட்ஸ் வந்து தேடுறாங்க, அதுக்கு உண்டான சர்ச் வால்யூம் எல்லாமே உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக உங்களுக்கு வந்து இந்த கூகுள் கீவேர்ட் பிளானரில் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த கூகுள் கீவேர்ட் பிளானர் வந்து எப்படி நம்ம அக்கௌண்ட் உள்ள போய் நம்ம சைன்இன் பண்ணுறது, எப்படி கீவேர்ட்ஸ் வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாகர் சம்பந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.